மேற்கு தொடர்ச்சி மலையின் விளிம்பில் எங்கும் தென்னை மரங்கள் செழித்து நிற்கும் ஒரு பசுமை வாயிலாக பொள்ளாச்சி அமைந்துள்ளது. ஆனைமலைக்கு அருகில் அமைந்துள்ள பொள்ளாச்சாட்சியில் நீண்ட வரிசைகளில் அமைந்த தென்னை மரங்களை காண முடியும். ஓடு வேய்ந்த ஒரு சிறிய வீட்டிற்குள் ஆதன் உணவருந்த அமர்ந்தான். ஆதன் கண்ணா, உன் சாதத்தை சாப்பிட்டு முடி, உணவை வீணாக்காதே. எனக்கு இந்த உணவு பிடிக்கவில்லை, எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை. அப்படி பேசாதே. பாட்டி எப்போதும் சொல்வார்கள், நாம் உணவை வீணாக்க கூடாது. உணவை வீணடிப்பது என்பது கண்ணனுக்கு தெரியாத ஒருவரை துன்புறுத்துவதற்கு சமம். யாரை காயப்படுத்தினேன்? அரிசிக்கா? திண்ணையிலிருந்து அமைச்சி கனிவும் உறுதியும் நிறைந்த குரலில் குழந்தைகளை அழைக்கிறார். ஆதன், இந்த அரிசி இன்று இங்கே வந்து சேர எத்தனை பேர் உழைத்தார்கள் என்று உனக்கு தெரியுமா? அம்மா அதை சமைத்தார், அவ்வளவுதான். அம்மா மட்டும் இல்லைடா, வா நான் உனக்கு சொல்றேன். நம்ம விவசாயியான தம்பி மாமாவை நினைச்சு பாரு. நீ சாப்பிடுற ஒவ்வொரு தானியமும் ஒரு காலத்துல ஒரு சின்ன செடியாத்தான் இருந்துச்சு. தம்பி மாமா அதுக்கு தண்ணி ஊத்தி நட்டு களைகளை பிடுங்கி சுட்டெரிக்கும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் கடுமையா உழைச்சிருக்கார். நீ அரிசியை வீணாக தூக்கி எறியும் போது தம்பி மாமாவின் அந்த உழைப்பை தான் நீ தூக்கி எறிகிற. உணவை வீணாக்காமல் இருப்பதன் மூலம் தம்பி மாமாவின் கடின உழைப்பை நாம் மதிக்கலாம். அப்படித்தானே அமைச்சி? ஆனால் தம்பி மாமா தனியாக உழைக்கவில்லை. கால்வாய்களை நிரப்பியவர் யார்? ஆறுகளை நிரப்பியவர் யார்? கிணறுகளை நிரப்பியவர் யார்? செடிகளுக்கு நீர் பாய்ச்ச உதவியவர் யார்? அமிச்சி என்னை மறந்துவிட்டார். அது நான் தான். துளி, மழைத்துளி. மழைத்துளி பேசுது. வாவ், இது பேசும் மழைத்துளி. வணக்கம் மழைத்துளி. வணக்கம். எனக்கு மிகவும் பிடித்த திருக்குறள்களில் ஒன்றை அறியப் போகிறீர்கள். ஆதன், உனக்கு உணவாவதற்காக நான் எப்படி பயணிக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? மேகங்களிலிருந்து விழுவதன் மூலம். அதைவிடவும் அதிகம். முதலில் பொள்ளாச்சிக்கு அருகிலுள்ள குன்றுகளின் மீது நான் விழுகிறேன். பிறகு ஆறுகளிலும் அணைகளிலும் அங்கிருந்து கால்வாய்களிலும் பாய்ந்து செல்கிறேன். தம்பி மாமா தனது வயல்களுக்கு நீர் பாய்ச்ச என்னை பயன்படுத்துகிறார். அப்படித்தான் உனக்கு உணவு கிடைக்கிறது. அதனால் நீ அந்த சோற்றை சாப்பிடும்போது அதில் தம்பி மாமாவின் உழைப்பும் அம்மாவின் அன்பும் மழையின் வரமும் அடங்கியிருக்கின்றன. நான் உணவை வீணாக்கினால் நான் அனைவரின் கடின உழைப்பையும் வீணடிக்கிறேன். அப்படித்தானே? அதனால்தான் இந்த திருக்குறள் நாம் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறது. உங்கள் தட்டில் உணவை காணும் ஒவ்வொரு முறையும் நினைவில் கொள்ளுங்கள், அதற்குள் மழையும் இருக்கிறது, விவசாயியும் இருக்கிறார், பூமியும் இருக்கிறது. துளி, என்னை மன்னித்து விடு. நான் உணவையும் நீரையும் வீணாக்க மாட்டேன். ஆதன், நீ இப்போது உன் உணவை முடிப்பாயா அல்லது குறை சொல்லப் போகிறாயா? நான் சாப்பிடுகிறேன் அம்மா. இந்த தட்டில் எத்தனை பேரின் கடின உழைப்பு இருக்கிறது என்பது இப்போது எனக்கு புரிகிறது. தம்பி மாமா, துளி மழை, அம்மாவின் சமையல், இதை நான் எப்படி வீணடிக்க முடியும்? துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை.